ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்வர்டு அப்படிங்கும்போது தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ நான் காளான் சாப்பிட்டு தண்ணி குடிக்க மாட்டேன். ஸோ ஆக்வர்டு அப்படிங்கும்போது நாம் அனுபவிச்சதாக இருக்கலாம், இல்லை மித்தவங்க யாராவது ஆக்வர்டாக அவங்க அதை ஃபீல் பண்ணிட்டு நர்வஸாக அந்த இடத்துல இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அதை பார்த்துட்ருப்போம்ல, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் என்னென்னா, இந்த காலேஜ் படிக்கும்போது நாங்கள் ஆர்ட்ஸ் காலேஜு. ஸோ அது ஒரு இந்த எக்ஸாம், மாடல் எக்ஸாம், அதுக்கப்புறம் செம், அந்த மாதிரி மாடல் எக்ஸாம் பேப்பரை கொடுப்பாங்க. மாடல் எக்ஸாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி சும்மா அந்த டெஸ்ட்டு மாதிரி ஏதோ ஒன்று வைப்பானுங்கல்ல, செம்ம காலேஜில் படிச்சது மறந்து வர தொலைஞ்சிட்டேன் அந்த எக்ஸாம் பேர். ஸோ அது என்னென்னா, இந்த எக்ஸாம் மாதிரி சும்மா டெஸ்ட் எக்ஸாம் மாதிரி எழுதுவோம். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம், செமஸ்டர் அப்படி போகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே அது ஒரு கம்ப்யூட்டர் பேப்பர். அந்த கம்ப்யூட்டர் அது ஆர்டிபிஎம்எஸ். அது ஆர்டிபிஎம்எஸ் பேப்பரு. அதோடய விரிவாக்கம் கூட தெரியாது. பட் ஆனால் அது ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் பேப்பர் மாதிரி. அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் எல்லாருமே என்ன பண்ணோம், சரியாக அதில் படிக்கலை. அப்போ சரி ஓகே, ஏதாவது பாட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோம், சும்மா பாட்டு மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு வந்துடலாம்ல, எதுவுமே தெரில, எதுவுமே எழுதாமல் வர முடியாதுல்ல, அதனால் சும்மா ஏதாவது எழுதி வச்சுட்டு வரதுக்கு பாட்டு மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணிருந்தோம். இப்போ எப்படின்னா, நாங்கள் போய் எழுதுவோம், ஆனால் திருத்தி கையில் கொடுத்துருவானுங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போய்ட்டு இது பண்ணிட்டோம், உட்காந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதி வச்சுருந்தோம். ஸோ நான் புது வெள்ளை மலை அந்த சாங் எழுதியிருந்தேன். அது எப்படி நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா, புது வெள்ளை மலை இப்படின்னு எழுதி அந்த சாங்கில் ஒரு 4 லைன் எழுதிட்டு, அந்த சாங்குக்கு இடையில இஸ் வாஸ் தேர் அந்த மாதிரி போட்டு எழுதிட்டேன். ஸோ எப்படின்னா, புது இஸ் வெள்ளை வாஸ் அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அதாவது பாட்டை ஃபுல்லாக கேப் விட்டு எழுதிட்டு இடையில இஸ் வாஸ் தேர் அப்படின்னு போட்டு அந்த பேஜை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டு அவள் ஏதோ ஒரு பாட்டு எழுதி வச்சுருந்தா, சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டு எழுதுனா, அவள் என்ன பாட்டு எழுதுனான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பாட்டு எழுதிட்டு வந்துட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தி இருப்பா, அவள் என்ன பண்ணிட்டா, அந்த பாட்டு அவளுக்கு அப்போ பிரேக்கப் ஆகிருந்தது அந்த டைமில். ஸோ அந்த பிரேக்கப் ஆகிருந்த டைம் அவளுக்கு அந்த டைமில் பிரேக்கப் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணால், அவள் பிரேக்கப் ஆனதுக்கு ரீசன் ஒரு பையன் வந்தனால அந்த பிரேக்கப் நடந்துருந்துச்சு. ஸோ அவன் என்ன பண்ணியிருந்தான், அந்த பையன் அவனும் நானும் இருக்கும்போது, அந்த சாங்கில் அவனும் நானும் இருக்கும்போது லவ் ரொம்ப சூப்பரு, நடுவில் தான் வந்தான் அவன் ஃப்ரெண்டுன்னு அந்த பையனோட பேரை போட்டு எழுதி வச்சுட்டு வந்துட்டான். எங்களுக்கு எல்லாருமே பாட்டு தான் எழுதணும், ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அடுத்த நாள் இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த 1 வீக் கழிச்சு அந்த பேப்பர் தருவாங்கல்ல, அந்த மாதிரி பேப்பர் தரும்பொழுது எங்கள் மேம் நாங்கள் எழுதின அந்த பாட்டு லைனை நோட் நான் எழுதினப்போ அது புரிஞ்சிருக்காது. பிகாஸ் நான் அந்த இசுவாஸ் போட்டு எழுதுவோம், அந்த மேம் அந்த வார்த்தையெல்லாம் புதுன்னெலாம் எழுதியிருப்பேன்ல. 1 வீக் கழிச்சு பேப்பர் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நான் எழுதின பேப்பர் பார்த்துட்டு புது வெள்ளை மலை அப்படின்னு எழுதியிருப்பேன். அந்த புது வாஸ் அப்படின்லாம் எழுதியிருக்கும்போது புதுவை அந்த மேம் சுழிச்சு விட்டு என்னது இதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே சுழிச்சு விட்டுட்டு போட்டுருந்துச்சு அந்த மேம். போட்டுட்டு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன எழுதியிருக்கணுன்றது புரியலன்றதுனால இப்படின்னு சுழிச்சு விட்டு தப்பு மாதிரி அந்த 2 பேர்கிட்ட தப்பெல்லாம் கோடிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் என் ஃப்ரெண்டு எழுதுனது எக்ஸாக்டாக அந்த லைனே எழுதி வச்சுட்டா. அவன் நானும் இருக்கும்போது லவ் ரொம்ப சூப்பராக அந்த எக்ஸாக்டாக அந்த லைனை எழுதி வைக்கும். எங்கள் மேம் அந்த லைனை மார்க் பண்ணி குட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு போட்டு விட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. எல்லோரும் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த பேப்பர் வரும்போது மட்டும் மேம் என்னது இது, எல்லோரும் மட்டும் படித்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அந்த பேப்பர் வச்சுட்டு முன்னாடியே நின்றுட்டுருக்கு. எங்களுக்கு நாங்கள் லாஸ்ட்டு பெஞ்சுக்கிட்ட உட்காந்துருப்போம், லாஸ்ட்டுக்கு முன்னாடி பெஞ்சு அந்த மாதிரி உட்காந்துட்ருப்போம். அந்த எங்கள் ரோக்கு முன்னாடி பேப்பர் வச்சுட்டு நின்றுக்கிட்டே எங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மேம் மற்றவங்களுக்குலாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு, கரெக்ஷன் எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மேம் போயிட்டு, அந்த மேம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, இதை படித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கொடுத்துட்டு போயிடுச்சு. அந்த பிள்ளை அந்த பேப்பர் இப்படியே வச்சுட்டு நிற்கிது. எங்களுக்கு சிரிப்பு வர ஒரு சைடு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக ஒரு சைடு இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அப்படியே நாங்களும் நின்றுட்டுருக்கோம், அந்த பிள்ளை நின்றுருக்கு. நாங்கள் எல்லோரும் மார்க் சொல்லுங்கள், நோட் பண்ணுறதுக்கு மார்க் சொல்லணும். நாங்கள் லைனில் போய் நின்றுட்டுருக்கோம். போய் சாரி கேட்டு முடியல இதை
இது சாரின்னு கேட்டு முடியல, சாரி சொல்லுப்ல போகல அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அந்த பிள்ளை போய்ட்டு சாரி மேம் அந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டான் சாரி மேம் அப்படின்னு சொல்லவும் நீ படிச்சுக்காமே அப்படிங்குது அந்த மேம். அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள் ஹெச்ஓடிலாம் கூப்பிட்டு போனால் அதுங்க ஓவராக பண்ணுங்க. அதுங்க அதை பற்றி தனியாக பேசுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம் படிச்சுக்காமே அப்படின்னு சொல்லவும் அந்த பிள்ளை அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பீரியட் முடியிற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் மட்டும் சாரி மேம் அப்படின்னோடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த முன்னாடி உட்காந்துருக்கவங்க அப்படின்னு இல்லை மேம் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாங்க, இனிமேல் பண்ண மாட்டாங்க விடுங்க மேம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அந்த மேம் சரி இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது அந்த பாட்டு வரும்போதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டு அவ்வளோ நானும் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் எனக்கு அந்த இவ்வளோ ஞாபகம் தான் வரும். அது இப்போ வரைக்கும் சொல்லி சொல்லி சிரிச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இங்கிலீஷ் மேம் அன்றைக்கி வரணும். எங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. ஸோ இங்கிலீஷ் வந்து மேம் வர்றதுனால அந்த பிள்ளை அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அதே பண்ணி வச்சுருக்கோம். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த மேம்க்கு ஒன்றும் தெரில, அவங்க திருத்தி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு வாட்டி அப்படி தான் நான் அப்போ வந்து நான் லோன் போட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்துட்டு அதை கொண்டு போய் நான் வந்து பேங்க்கில் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தேன். அந்த மேம் வந்துட்டு என்ன சொல்லிடுச்சு, இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாதவங்க யாருக்கும் நாங்கள் சர்டிஃபிகேட் இதெல்லாம் போனஃபைட் அந்த இதெல்லாம் தரமாட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நான் அதை கொடுத்தா தான் எனக்கு லோனே ஐ மீன் அந்த காசே வரும். அப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டாதவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த மாதிரி இந்த வீக்கில் வாங்கி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம்கிட்ட போய்ட்டு எங்கள் ஹெச்ஓடி மேம்கிட்ட போய்ட்டு மேம் போனஃபைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது அந்த மேம் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் சொன்னேன் இல்லை மேம் போனஃபைட் வேணும், அது இருந்தால் தான் என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் அந்த மாதிரி லோன் போட்டுருக்கனால அப்படின்னு சொல்கிறேன். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? இதுலனா என்ன பிளாக்மெயில்? ஒன்றுமே இல்லை. அந்த மேம் வந்து ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு தர முடியாதுன்றுச்சு. நான் போய் நியாயமாக இல்லை மேம் போனஃபைட் வேணும், அது இருந்தால் தான் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படிங்குது. இது எங்கே பிளாக்மெயில்? இதில் என்ன பிளாக்மெயில் இருக்குது? அந்த மேம் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு நான் அப்படியே ஒரு வழிமேறு இல்லை இவங்களுக்கெல்லாம் போய் என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தரேன் அப்படிங்குது. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே எங்கள் காலேஜ்லையுமே அப்படி தான் அந்த மாதிரி ஓவராக ரூல்ஸ் போடுவானுங்க. லெகின்ஸ் இத்தனைக்கும் விமன்ஸ் காலேஜ் அதுலேயே வந்துட்டு லெகின்ஸ் போடக்கூடாது, ஷால் போட்டு பின் பண்ணியிருக்கணும், ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வரக்கூடாது, அந்த மாதிரி அதில் வந்து போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவானுங்க. அந்த டாப்பு வந்து ஏன் நீ லெகின்ஸ் போட்டு வந்த பிகாஸ் நம்ம வந்து எப்படி எடுத்து வச்சுருப்போம்னா எல்லாத்தையுமே மெட்டீரியலாக வாங்கி வச்சுருக்க மாட்டோம். ஒரு 2 கலர் ஒயிட்டு பிளாக் இருக்குது அப்படின்னா அது எல்லா டாப்புக்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்கில் நம்ம வாங்கி வச்சுருப்போம். கேதரிங் பண்ணிட்டு தான் போட்டு வரணும். இத்தனைக்கும் அது விமென்ஸ் காலேஜ். ஒரு மேல் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. ஒரு கேன்டீன் எத்தனையுமே அந்த கேன்டீனில் வடை விற்கிற அந்த அண்ணா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கே அது அவளுங்க வந்துட்டு லெகின்ஸு நாம் எந்த கணக்கில் எடுத்து வச்சுருப்போம்னா லெகின்ஸுங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 டாப்ஸ் 5 டாப்ஸ் இருக்குன்னா 2 லெகின்ஸே போதுமானதாக இருக்கும் அதிகபட்சம். ஒயிட்டும் பிளாக்கும் இருந்தாலே எல்லாத்துக்குமே பேர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு லெகின்ஸ் ஏன் போட்டு வந்த, நீ ஏன் ஷாலை வந்து நான் எப்பவுமே பின் பண்ண மாட்டேன், அது வேறு விஷயம். லெகின்ஸ் எதுக்கு போட்டு வந்தேன் அதில் இன்னுமே அது நார்மலான டாப்பு நார்மலான லெகின்ஸ் அதுக்கு இதுக்கு இப்படி நீ ஏன் போட்டு வந்து இப்போ வந்து நிறையா மாறிடுச்சான் சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை ஏன் போட்டு வந்தேன் அதை ஏன் போட்டு வந்தேன், நீ ஃபைனை கட்ட நீ இது பண்ணு பஸ்ஸை விட்டுனே. நான் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி நான் நிறைய வாட்டி வந்து நான் அந்த பஸ்ஸை வந்து ஓடி போய் பிடிக்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுவோம், நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஓடி போய் பஸ் பிடிச்சி என்றைக்குமே ஏற மாட்டேன். எப்போயுமே நின்றுக்கிட்டு இருக்கா ஒரு பஸ்ஸு, அது எவ்வளவு எமர்ஜென்சியாக இருந்தாலும் சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஏற மாட்டேன். ப்ராப்பராக நின்றுட்டுருக்கா ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் ஏறி போவேன், அவ்வளோதான். அது என் காலேஜ் பஸ்ஸாகவே இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 10 மீட்ரு ஓடணுன்னா பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு வர அந்த டைமில் ஓட மாட்டேன், நடந்து தான் போவேன். பஸ்ஸு போயிடுச்சுன்னா அடுத்த பஸ் அவ்வளோதான். ஏன்னா ஒரு 30 ரூபா காசு கொடுத்து போய்க்கலாம் அப்படி ஓடி போய். ஏன்னா வழிநெடுக வந்துட்டு காலேஜ் படிக்கிறவங்களாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸுக்காக. அது பொண்ணுங்க பசங்க எல்லாம் அப்படி கேதராக நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஓடி போய் விழுந்துட்டோம், அதுவும் பஸ் ஸ்டாண்டு, அது பஸ்ஸு வளைஞ்சு கிளைஞ்சு போகிற இடம் அது. அந்த இடத்துல நம்ம வேகமாக போய் விழுந்துட்டாலும் அது அசிங்கம். அது ஓடுறது எதுக்கு அத்தனை பேர் முன்னாடி அப்படி ஓடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பொதுவாக போக மாட்டேன். ஸோ வந்து என்ன பண்ணுவேன், பஸ்ஸு நின்று முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போகலாம், பட் நம்மளால் அது முடியாது. 7:15 நம்ம பஸ் வந்துடும். ஸோ நம்ம எந்திரிக்கிறதா 6 மணி 6:30 ஆயிடும். ஸோ முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பி போகலாம், பட் ஆனால் அது எந்திரிக்க முடியாது அந்த டைமில். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிரும், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிரும் அப்படின்னா அந்த பஸ்ஸுக்காரங்க நின்றுலாம் ஏற்ற மாட்டாங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம்
ஏறினோடனே கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கிற இது வந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு நின்னான்னா ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிருப்பா. அப்போயும் நான் நடந்து தான் போவேன். கொஞ்சம் வேகமாக நடந்து போய் அதை அப்படி ஏறுவேன். மற்றபடி ஓடி போக மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் 2-3 டைம் பஸ்ஸை விடும்போது எங்கள் மேம் வந்து அதில் வந்துட்டு இருந்துச்சு, எங்கள் ஹெச்ஓடி மேம். வந்துட்டு இருக்கும்போது என் காலேஜ் பஸ்ஸில் வரல அப்படின்னு கேட்டேன். இல்லை மேம் இந்த மாதிரி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அடிக்கடி நீங்கள் இது பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ வந்துட்டு அந்த மேம் வந்துட்டு வா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிச்சு. எங்கள் வீட்டில் ஃபோன் வந்து நான் என் நம்பர் கொடுத்துருந்தேன். அதனால் என் நம்பர் வந்து சைலண்டில் போட்டிருக்கோம், ஃபோன் போகலை. என் ஃப்ரெண்டுக்கு உன் நம்பர் கொடுக்கணுன்னே அந்த பிள்ளை ஒரு நம்பரை சொல்லிச்சு, அந்த பிள்ளை நம்பரை. அந்த மேமுக்கு எனக்கு வரும்போது சந்தேகம் வரல, அந்த வழிக்கு பண்ணும்போது அது சந்தேகம் வந்து அந்த மேம் வந்து அந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுருப்பானுங்கள்ல, என்ன ஏது ஜாதி என்ன மதம் என்ன அப்படின்னா சொல்லி ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுருப்பானுங்கள்ல, அதில் கொண்டு வந்து அந்த எடுத்துகிட்டு வந்து என்ன நம்பருன்னு பாருன்னா அதில் வந்து அந்த பிள்ளையோட அப்பா நம்பர் இருந்துச்சு. அப்போ இந்த நம்பர் கொடுக்காம ஏன் அந்த நம்பர் கொடுக்கறத நான் அந்த பிள்ளையை ஒரு மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸை விட்டுட்டு வேறு பஸ்ஸில் வராங்க நான் அவங்க பாட்டை சொல்லி கன்றாவி பிடிச்சவங்க. அது ஒரு எரிச்சலாகவும் எனக்கு காலேஜ் படிக்கும் போதே இதை பண்ணாதா அதை பண்ணாதா இப்படி அதாவது ட்ரெஸ் கோடு இருக்கலாம் நண்பர்களே. அதாவது அந்த ட்ரெஸ் கோடு வந்து நீ வந்து ஏன் கொடுக்குற அப்படின்னா சரி ஓகே, ஒரு கோயட் காலேஜாக இருந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்துருக்காங்க, மேபி அதில் வந்து நம்ம அப்படி இருந்து தான் ஆகணும் அப்படின்றதுனால கொடுக்கலாம். அது தப்பு கிடையாது, தவறு கிடையாது, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம அந்த விமன்ஸ் காலேஜில் விமன்ஸ் பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் ஏறுறது அதுவும் விமன்ஸ் பஸ் தான். நேராக கொண்டு போய் கேம்பஸில் இறக்கி விட்ருவாங்க. அது இறங்கின உடனே கிளாஸ் ரூம் இப்படி இருக்கும், இறங்கின உடனே 2 ஸ்டெப்பில் கிளாஸ் ரூம் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற அந்த இதில் சுற்றி முற்றி எந்த இதுலையுமே வெளியில் இருந்து யாரும் ஆளுங்க உள்ளே வர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்லேயே கடந்துக்கிட்டே இவனுங்க இதை பண்ணாதா அதை பண்ணாதா, லெகின்ஸ் ஏன் போட்டு வந்த, ஷால் ஏன் பின் பண்ணல, அது இது லொட்டு லொசுக்குன்னு 1008 இது பண்ணிட்டுருப்பாங்க. அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஸோ காலேஜுன்னு ஆரம்பித்தாலே நிறையா போகும். பட் நான் ஆக்வர்டில் ஆரம்பித்து நான் எங்கேயோ போயிட்டேன். ஆனால் சப்ஸ்கிரைபர் அதே கமெண்ட்டில் தான் இருக்குது, லைக் யாருமே போடுறதில்ல. ஸோ இதே தான், மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போவும் அதே 30 சப்ஸ்கிரைபரில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஏன் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நான் பாட்டில் இந்த மாதிரி ரேண்டமாக போயிட்டுருக்கேன். இல்லை கமெண்ட்டாவது பண்ணுங்கள், இந்த மாதிரி நல்லாயிருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் தான் நான் எனக்கு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையானே எனக்கு தெரில. சும்மா இந்த மாதிரி ரேண்டமாக பேசணுமே, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வேறு இதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் பொறுமையாக பண்ணுவோம். பட் இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக பேசுகிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது இல்லை நல்லா இல்லை விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது நான் பாட்டில் போட்டுருக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல, நல்லா நம்ம பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையாவே அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.